ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு காரசாரமான பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுங்க, கறிவேப்பிலை சேர்த்துங்க, பூண்டு நசுக்கி போட்டுங்க, அப்புறமா வெங்காயம் போட்டுங்க, அப்புறமா ஒரு தக்காளி போட்டுங்க, நல்லா வதக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதை மூடி போட்டு வச்சுடுங்க. தண்ணி ஊற்ற வேணாம். அப்போ அது அதில் வேகட்டும். கொஞ்சம் மூடி எடுத்துகிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 hour நல்லா வேகட்டும். அது பாருங்கள், 1/2 hour ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் மேலே வரணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது களிக்கு கூட நல்லாயிருக்கும். தேங்க்யூ.